தஞ்சையில் தாயின் நினைவு நாளன்று அரசு சுகாதார மையத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தையை தனது தாயின் மறுபிறப்பாக எண்ணி தங்கம், வெள்ளி பொருட்கள், புத்தாடைகள் சகிதம் சீர்வரிசைகளோடு இந்த பூமிக்கு வரவேற்ற மகன். தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு ராஜ்குமார். இவரது தாய் ராஜ இல்லற ஜோதி சுமார் 7 வருடங்களுக்கு முன்னர் உடல்நலக்குறைவு காரணமாக இயக்க எய்தினார். தாய் மறைவுக்கு பிறகு தாய் ராஜ இல்லற ஜோதி பெயரில் ஜோதி அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் தொடங்கி மாநிலம் முழுவதும் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார். இந்நிலையில் தனது தாயின் நினைவு நாளான இன்று நினைவு நாள் அனுசரிக்கும் நிகழ்வில் இருந்தபோது தனது இல்லத்துக்கும் அருகாமையில் உள்ள கல்லுகுளம் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த விளிம்பு நிலை தையல்காரர் ஆனந்த் திவ்யா தம்பதிகளுக்கு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்திருப்பதாக கேள்விப்பட்டார். தாயின் நினைவு நாளன்று தங்கள் அருகாமையில் பிறந்த பெண் குழந்தையை தனது தாயின் மறுபிறவியாக கருதி சீர்வரிசை சகிதம் வரவேற்ற நிகழ்வை தஞ்சையில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி, குகுணேஸ்வரி, அபர்ணா, வசந்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். பெண் குழந்தை பிறந்துள்ளது. அந்த பெண் குழந்தைக்கு இன்று எங்களது அறக்கட்டளை சார்பில் 1 கிராம் கோல்டு காயின், வெள்ளி அரைஞான் கயிறு, வெள்ளி கொலுசு மற்றும் அந்த குழந்தைக்கு தேவையான புத்தாடைகள் ஆகியவை இன்று சீர்வரிசையாக இன்று வழங்கப்பட்டன. மேலும் அந்த குடும்பத்தின் விளிம்பு நிலையை கருத்தில் கொண்டு நிதியுதவியும் இன்று வழங்கப்பட்டது. மறுபிறவியில் நம்பிக்கையுள்ள எங்களுக்கு எங்களது தாயின் நினைவு நாளில் பிறந்த இந்த குழந்தையை எங்கள் தாயின் மறுபிறப்பாகவே நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு இன்று எங்கள் தாயின் நினைவு நாளில் அவர்களுக்கு சீர்வரிசையாக எடுத்துக்கொண்டு கொடுத்துள்ளோம். விளிம்பு நிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும். பிரபு ராஜ்குமார், செயலாளர், ஜோதி அறக்கட்டளை, தஞ்சாவூர்.